The $1 million question. Why Nandini left BB9? ஏன் நந்தினி வெளியே போனாங்க? இந்த கேள்விக்கான பதில் பல தியரிஸ் மூலமாக தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா உண்மை என்ன, உள்ள என்ன கண்டென்ட், என்ன போச்சு அப்படின்றது நமக்கு தெரிய போறதில்லை. ஃபர்ஸ்ட் இந்த கண்டென்ட் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகளை நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும் அப்படின்னு நம்புறேன். அப்படி ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் புதுசாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. இது என்னுடைய ரிக்வஸ்ட். உங்கள் வாட்ஸ்அப் பேஜஸில், உங்கள் சோஷியல் மீடியா பேஜஸில் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கேள்வி, விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் உள்ள போட்டுக்கக்கூடிய சண்டை அது பக்காவான எழுதி வச்சு பக்காவான என்ன சொல்ல ஸ்கிரிப்டட் சண்டையாக இருந்துச்சுன்னா அது ஏன் விஜய் டிவியில் 1 hour எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆக மாட்டேங்குது? ஒன்று. ரெண்டாவது விஷயம், வீட்டுக்குள்ள விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே ஏன் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் கூட மட்டுமே கண்டென்ட் பண்றாங்க? சோஷியல் மீடியாவில் இருக்க இல்லாட்டி வெளியிருந்து வந்திருக்கக்கூடிய ஆட்களோடைய பெரிய லெவலில் சிங்க் ஆகாம சண்டைகள் பல பொழுதும் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் கூடயே போட்டுக்கிறதுக்கு காரணம் என்ன? ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது, இந்த வீட்டுக்குள்ள 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஒன்று, சோஷியல் மீடியாவில் இருந்து மட்டும் எடுக்கப்பட்ட நபர்கள், விஜய் பாரு, நம் நந்தினி, வாட்டர்மெலன் ஸ்டார், விக்கல்ஸ் விக்ரம், ரம்யா ஜோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலையரசன். ஓகே, அதாவது சோஷியல் மீடியாவிலிருந்து மட்டுமே எடுக்கப்பட்ட நபர்கள். அந்த சைடு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியிலிருந்து மட்டுமே எடுக்கப்பட்ட நபர்கள். இந்த 2 நபர்கள், 2 கட்சி இருக்குல்ல, அந்த 2 கட்சிக்கு நடுவில் எப்பயுமே பெரிய லெவலில் இன்டர்லிங்க் ஆகி சண்டை வர மாட்டேங்குது. அது காரணம் என்ன? விடை, நேத்து நந்தினி வெளியே போகும்போது ஒரு விஷயத்த உள்ள சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. 2 மணி நேரம் கண்டென்ட். அது 2 மணி நேரத்தை கவனிச்ச ஆட்களுக்கு மட்டும் அது கனெக்ட் ஆகும். நான் சொல்றது என்ன அப்படின்னு, பிக் பாஸ் இந்த வீட்டுக்குள்ள ஏன் வெளியே போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ள ரியாலிட்டி இல்லை, இந்த வீட்டுக்குள்ள ரியாலிட்டி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பண்றாங்க. இப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, பக்காவா பிளான் பண்ணி 100% வேணும்னே ஒரு பிரச்சனை பண்ணி, ஓகே அவங்களுக்கு இருக்க மென்டல் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும், வேணும்னே பிரச்சனை பண்ணி வெளியே போயிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. தியரிஸ் நிறைய ஓப்பன் ஆகுது, நிறைய தியரிஸ் ஓப்பன் ஆகுது. உள்ளுக்குள்ள இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு? 2 பேர்த்துக்கு நடுவில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு சண்டை வருது. கமருதீனுக்கும் நம்மளுடைய சபரிக்கும் நடுவில் தண்ணி பிரச்சனை. இவர் தண்ணி இழுத்து வைக்கிற டைமில் கரெக்டாக தண்ணி வர டைமில் உள்ளே போயிட்டாரு அப்படின்றது பிரச்சனை. அதில் ஆரம்பமான பிரச்சனை. இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. எந்த அளவுக்கு அது ஃபேக்காக இருக்குது அப்படின்னா, அதை வெளியிருந்து பார்க்குற நமக்கே தெரியுது, ஃபேக்காக தான்ற சண்டை போட்டுக்கிறீங்க, 2 பேரும் அவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸு, ஏன்டா இப்படி தேவையில்லாமல் இது பண்ணுறீங்க அப்படின்னு நம்ப வைக்கிற மாதிரி சண்டை போடுறாங்களாம். இதை உட்காந்து நந்தினி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சுற்றி வந்து இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது தண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க காலையிலிருந்து நைட்டுக்கு எப்படி மாறுறாங்க அப்படின்றத, இவங்களோட கண்டென்ட் வந்து ஃபேக் அப்படின்னு வெளியே நம்ம சொன்னோம். இதே கருத்துக்கள் உள்ளேயும் சொல்லப்பட்டிருக்கு. அது இவங்களுக்கு ட்ரிகர் ஆயிருக்கு. நான் பண்றது ஃபேக்குன்னா நீங்க பண்றது என்னடா அப்படின்றது தான் இதுடைய ஒரு ஒன் லைன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியுதானே? ஏன்னா தெரியாது. உள்ளுக்குள்ள அந்த என்டையர் எபிசோட்ல நந்தினி பேசின, லைவ்ல பேசின ஒரு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 2 நிமிஷம் வார்த்தைகள் வந்து ஃபுல்லா மியூட் பண்ணப்பட்டது. ஸோ என்ன கண்டென்ட் அப்படின்றது நமக்கு தெரியாது. 100% நம்ம அதை ஃபுல் அந்த ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கண்டென்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, இது ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணுற கண்டென்ட் ஃபேக்காக இருக்குது அப்படின்றது ட்ரிகர் ஆயிருக்கு. இவங்க பண்ணுற கண்டென்ட் ஏதோ ஃபேக்குன்னு அந்த கூட்டத்தில் இருக்க ஆட்கள் யாரோ பேசியிருக்காங்க. நான் பண்ணுறது ஃபேக்குன்னா நீங்கள் பண்ணுறது என்னடா அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அது ஓப்பன் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படி தான் அந்த சண்டை போயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே பேசி வச்சு சண்டை போடுறாங்க அப்படின்றது ஓப்பனாக தெரியுது. நமக்கு வெளியே இருக்க ஆட்களுக்கே தெரியுது, உள்ள இருக்க ஆட்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் வெர்சஸ் சோஷியல் மீடியா அப்படின்றது தான் இந்த சீசனோட இதா அப்படின்றது தெரியல. இப்போ விஜய் டிவி ப்ராடக்ட், சோஷியல் மீடியா ரெண்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எதுக்காக, என்ன காரணத்துக்காக இவங்க நேற்று போட்ட சண்டை 1 hour எபிசோடில் வரல? ஏன் நந்தினி சண்டை போட்டாங்க அப்படின்ற கேள்வி 1 hour எபிசோட் பார்த்துட்டு நமக்கு வர்றது காரணம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி கமருதீன் இவங்களும் சண்டை போட்டாத டோட்டலாக கட் பண்ணி தூக்கிட்டாங்க. 1. 2வது, பக்கா ஃபேக்கா அவங்க நடிக்கிறாங்க, பக்காவா ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்களை உடைக்கணுன்றது யாருடையோ பிளான் இருக்கு. இல்லைன்னா அது டெலிகாஸ்ட் ஆகாது, 24/7 டெலிகாஸ்ட் ஆகாது. என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், அது ஃபுட்டேஜ் ஓகே,
யார் சொல்றது? கமருதீன். நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். ஃபூட்டேஜ் ஓகே, வேர்டு நோட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வந்த பிரச்சனையை இவங்க கட் பண்ணி தான் ஆகணும், இது வராது, எபிசோடில் வராது, இதெல்லாம் வந்து கமருதீன் வந்து பயன்படுத்துறாரு இந்த வார்த்தையெல்லாம். ஸோ இதை கேட்கும் போது நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவங்க வேற ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்காங்க. அதை ஜியோ ஹாட் ஸ்டாரில் மட்டும் 24/7 பார்க்குறவங்க மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயமும், விஜய் டெலிவிஷனில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல், அதாவது விஜய் டிவி பார்த்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு இவங்க உள்ள என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாத மாதிரி ஒரு எபிசோடும் கட் பண்ணப்படுது. இது எல்லா சீசனும் இருக்கிறது தான், இந்த சீசன் நடக்கிற விஷயம் இல்லை. எல்லா சீசனும் அந்த எபிசோடுக்கும் 24/7 சம்மந்தமே இருக்காது. நான் போன சீசனும் சொன்னேன், லைவ் பார்க்குறவங்களுடைய கவுண்ட் தான் கூடுதல், லைவ் பார்க்குறவங்க தான் ஒரு வெற்றியாளரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. இந்த வட்டம் அது வந்து ஒரு ஒரு பிக்கர் லைன், தின் லைனாக இருந்த ஒரு விஷயம் ஒரு பிக்கர் லைனாக வரைக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, நந்தினி பண்ண கண்டென்ட் டோட்டலாக கட் பண்ணி தூக்க முடியாது அப்படிங்கிறதுனாலையும், நந்தினி எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்றதுனாலையும் இதை போட்டே ஆகணும், 100% இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை யோசிச்சு பிளான் பண்ணி நந்தினி உள்ள கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்களான்றதும் தெரியல. அது வேற ஒரு தியரி. பக்காவா பிளான் பண்ணி இப்படி போய் உள்ள இதை அடிச்சுட்டு நான் வெளியே வரேன்டா, எல்லாத்தையும் முடிச்சு விட்டு நான் வெளியே வரேன்டா அப்படின்ற மாதிரி இவங்களோட பேஸ்மெண்ட்டவே சிதைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி விட்டுட்டு இவங்க வெளியே போயிட்டாங்களான்னு தெரியல. எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு செம்ம திட்டுன்னு திட்டி எல்லாத்தையும் லெஃப்ட் ரைட்டு வாங்கி, யார் இங்க ஃபேக் இல்லை, யாரு அவ மடியில் இவ படுக்கிறா, இது பண்றா, கண்டென்ட் கொடுக்குறா, கண்டென்ட் தேடுறாங்களாம். கண்டென்ட் அரோரால இருந்து அவங்க எல்லாம் க்ளோஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் கமருதீன் இவங்களும், ஏண்டா நீ உனக்கெல்லாம் என்னடா இது இருக்கு, நீ எல்லாம் வந்து நியாயம் பேசுகிற, நியாயம் க்ளோஸு. வாட்டர்மெலன் எந்திரிச்சு போயிரு, நீ என்கிட்ட மாட்டிடாத, க்ளோஸு. நம்ம வினோத் என்ன காலையில் ஏதோ சொன்னீங்க என்ன அப்படின்னு வினோத் பக்கத்தில் வந்தாங்க. வினோத் டரியல் வினோத், புரியுதா? எல்லாரும் க்ளோஸ். நேற்று விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாரும் க்ளோஸ், தாறுமாறு பண்ணிட்டு வெளியே போயிடுச்சு. நிறைய 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 தியரிஸ் இதில் ஓப்பன் ஆகுது. அந்த தியரிஸ் என்னென்னன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் சின்ன சின்னதாக பார்க்கலாம். இதுலேயும் குளிர் காஞ்சாங்க பார்வதி, இந்த தீயிலையும் குளிர் காஞ்சாங்க பார்வதி. ஒன் ஆஃப் த வஸ்டஸ்ட் கண்டஸ்டன்ட், வஸ்டஸ்ட்னா டு த கோர் வஸ்டஸ்ட் கண்டஸ்டன்ட் நான் நினைக்கிறேன். கருத்துக்களை பதிவிடுங்க. நிறைய விஷயங்கள் இதில் பேச வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக பேசுவோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, இதில் வந்து உண்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சில ஆட்கள் இருந்திருக்காங்க, அவங்க நம்ம கனெக்ட் ஆகிருக்காங்க, அவங்களையும் பார்ப்போம். இன்க்ளூடிங் துஷாரில் இருந்து எல்லாரும். துஷார் ஒரு ஒரு பிரேக் ஆனால் அந்த இடத்துல, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இது பக்காவாக பிளான் பண்ணி நந்தினி பண்ண விஷயமா சொல்லுங்கள், கேட்போம்.